அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரோமில் இருக்கக்கூடிய சில வசதிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ஒரு ப்ரௌசர் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம உலாவுவதற்கு பயன்படுத்துவோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க பயன்படுத்துவோம். ஓகே. பென்சில் பட்டன். இப்போ அதில் இருக்கக்கூடிய சில வசதிகள் இது அடிப்படை பயனாளர்களுக்கான செய்திகள் தான் இதில் இருக்க போகுது. நான் கணினியில் வல்லுனர் அல்லது குரோமை நான் அடிக்கடி பயன்படுத்துகிறேன். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்றவங்க இந்த காணொலியை தொடர வேண்டாம். இது ஒரு அடிப்படை பயனாளர்களுக்கு அல்லது இனிமேல் நான் கணினியை பயன்படுத்த போகிறேன் அல்லது தொலைபேசியில் குரோமை பயன்படுத்த போகிறேன், அது என்னென்னலாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு காணொலி தான் இது. அதனால் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது டெஸ்க்டாப் மோட். டெஸ்க்டாப் மோட்னா ஒன்றும் இல்லை, கணினியில் ஒரு குரோம் ப்ரௌசரை திறந்து ஒரு வலைதளத்துக்கு போகிறோம்னா அந்த வலைதளம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நம்ம தொலைபேசிலையும் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா நம்ம வலைதளத்தை தொலைபேசியில் குரோமில் பார்க்குறதுக்கும் கணினியில் குரோமில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா தொலைபேசியோட திரை சின்னது, கணினியோட திரை பெருசு. அதனால் அங்கே என்ன செய்யும்னா நிறைய அது கொஞ்சம் விரிவடைந்த பக்கமாக அங்கே குரோம் உலாவியில் திறக்கிற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. அதே தொலைபேசிக்கு வரும்போது அதில் இருக்கக்கூடிய வசதிகள் பெரும்பாலும் இருக்கும். ஆனால் அவை எல்லாமே சுருக்கப்பட்டு சின்ன சின்ன பகுதிகள் மறைக்கப்பட்டு ஒரே திரைக்குள்ளே எல்லாமே தெரிகிறதுக்காண்டி அது மாதிரி வசதி வச்சுருப்பாங்க. இப்போ நான் விரல் மொழியரோட வலைதளத்தை திறந்திருக்கேன். இது அப்படித்தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். விரல் மொழியர் இணைப்பு பார்வையற்றோரால் நடத்தப்படும் முதல் தமிழ் மின்னிதழ். இப்போ விரல் மொழியர் இணைப்பு பார்வையற்றோரால் நடத்தப்படும் முதல் தமிழ் மின்னிதழ். இதற்கு நகர்த்து நிறப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம். இந்த இடத்துல ஒரு காம்போ பாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி அடுத்து அதுக்கு கீழே விரல் மொழியர் தேர்வு களம் பார்வை குறையுடையோர் விரல் மொழியர் தேர்வு களம்னு ஒரு போஸ்ட் இருக்கு. கருத்து களம் 1 கருத்து தலையங்கம் 7ஆம் ஆண்டு. சரி, ஓகே. நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம். இப்போ நிரப்பப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் சொல்லுதில்ல, அந்த காம்போ பாக்ஸ் அது. இப்போ இதில் ஒரு 3 போஸ்டர் காமிக்குது. அதுக்கப்புறம் கீழே கிட்டத்தட்ட முடிஞ்சிருது. அப்புறம் நிரப்பப்பட்ட முக்கோணமும் ஒரு இது இருக்குது, அது காம்போ பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே இந்த பக்கத்தில் ஏதோ இருக்குது, அதை அந்த காம்போ பாக்ஸில் மறைச்சி வச்சுருக்கு. நம்ம அதை என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை கிளிக் பண்ணணும். இதற்கு நகர்த்து நிரப்பட்ட இதற்கு இதழில் எழுத அன்செக். இதழை பற்றி முந்தைய இதழ் ஒலி இதழ்கள் அன்செக். இப்போ இதில் எல்லாமே இருக்குது. இதழை பற்றி, இதழில் எழுத, முந்தைய இதழ்கள், மனமேடை பண்ணி ஏகப்பட்ட இங்கே நீங்கள் விரல் மொழியரோட பக்கத்தை திறந்த உடனே சில இணைப்புகள் இருக்கும். அவற்றையெல்லாம் சுருக்கிட்டு போஸ்ட்டை மட்டும் நேரடியாக நமக்கு காட்டியிருக்கு இந்த குரோமில் வந்ததுனால. இப்போ இதை நான் எப்படி கணினியில் தெரியுமோ அது மாதிரியே பார்க்கணும். இது ஏன் அதை பார்க்கறதுக்கு நம்ம டெஸ்க்டாப் மோடுன்னு ஒன்று இருக்கும், அதை இயக்கணும். ஏன் டெஸ்க்டாப் மோடை இயக்கணும் அப்படின்னா சில நேரங்களில் பென்சில் குரோம் இது மாதிரி படிக்கிற இதுக்கெல்லாம் அந்த பிரச்சனை இருக்காது. சில நேரங்களில் என்ன ஆகும்னா ஏதாச்சும் நம்ம விண்ணப்பிக்கிறோம், ஏதாச்சும் படிவத்தை நிரப்புகிறோம் அல்லது ஏதாச்சும் பதிவேற்றம் செய்கிறோம். இது மாதிரியான நேரங்களில் என்ன செய்யும்னா இந்த மொபைலில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் வெப்சைட்டில் சில நேரங்களில் நம்ம முறையாக அவற்றை செய்ய முடியாமல் போயிடும். அதனால தான் என்ன செய்வாங்கன்னா எதாக இருந்தாலும் போய் நீங்கள் டெஸ்க்டாப் மோடை இயக்கிட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த டெஸ்க்டாப் மோடு அது எங்கே இருக்குது, அது எப்படி இயக்குறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது டெஸ்க்டாப் மோட்னா ஒன்றும் இல்லை, கணினியில் எப்படி தெரியுமோ அதே மாதிரியே நம்ம செல்லுலையும் அந்த வெப்சைட் தெரியும். அதுதான் டெஸ்க்டாப் மோடுங்கிறது. இப்போ நம்ம போகலாம். கூகுள் குரோமை பிரத்யேகமாக்கி கட்டுப்படுத்துக பட்டன். இப்போ மோர் ஆப்ஷன் இருக்குது பார்த்துங்களா, அதுதான் மோர் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா டாப் ரைட்டில் இருக்கும். மேலே கூகுள் குரோமை பிரத்யேகமாக்கி கட்டுப்படுத்து அப்படின்னு தமிழில் எனக்கு சொல்லுது. ஓகே, நான் அதை கிளிக் பண்ணுறேன். கூகுள் குரோமை பாப்அப் சாளரம். அதை கிளிக் பண்ணோடனே எனக்கு நிறைய டேப் வருது. நிறையா என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு காட்டுது. மறைநிலை, இது ஃபஸ்ட்டு ஓப்பன் நியூ டேப்பு, புதிய தாவல், அதான் நியூ டேப், புதிய மறைநிலை தாவல், மறைநிலை காக்னிட்டோ, இதுவரை பார்த்தவை ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். உலாவிய தரவை நீக்கு, கிளியர் குரோம் டேட்டா, அந்த குரோம் ப்ரௌசரில் நம்ம பார்த்ததெல்லாம் நீக்கிக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் எல்லாரும் எல்லா மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம்ல, அதனால் அதை நீக்கிக்கலாம். பதிவிறக்கங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணதை பார்த்துக்கலாம். ஒரு டவுன்லோடு கொடுத்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு தெரியலாட்டி நீங்கள் எங்கே இந்த பதிவிறக்கத்தில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் இது பண்ணிக்கலாம். புக்மார்க்குகள்னால் ஒன்றும் இல்லை, நம்ம நிறைய வலைதளத்தை பார்க்குறோம். அல்லது சில குறிப்பிட்ட வலைதளம் எனக்கு பிடிச்சிருக்கு அல்லது நான் அடிக்கடி போகிறேன் அப்படிங்கும்போது ஒவ்வொரு தடையும் ப்ரௌஸ் பண்ணி போகிறதுக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், புக்மார்க்கில் சேமித்து வச்சுட்டா இங்கேருந்து நம்ம கிளிக் பண்ணி போய்க்கலாம். சமீபத்திய தாவல்கள், சமீபத்தில் நம்ம ரீசெண்டாக என்னென்ன டேப்லாம் திறந்தோம் அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். பகிர் அது இந்த பக்கத்தை பகிர்வதற்கான ஒரு வழியாக இருக்கும். ஷேர் லிங்க்கு கொடுக்குறதுக்கு, லிங்க்கை எப்படி நம்ம குரோமில் ஷேர் பண்ணுறதுங்கிறதுக்கு இது மாதிரியாகவும் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த பக்கத்தில் தேடு எடுத்து இந்த பக்கத்தில் என்ன வேணுமோ தேடிக்கலாம். முக்கியமாக நீங்கள் குரோமை ஒரே கணக்கில் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லையும் சரி தொலைபேசிலையும் லாகின் பண்ணி வச்சு சிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் என்ன பார்த்தீங்களோ அது இங்கே இருக்கும். ரீசன்ட் டேப்பில் கணினியில் என்ன ப்ரௌஸ் பண்ணியிருந்தீங்களோ அதுவே என்ன செஞ்சுக்கலாம், உங்கள் மொபைல்லையும் நேரடியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். தனியாக அங்கே வேறு இங்கே வேறுன்னு நம்ம அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப அதெல்லாம் எளிமைப்படுத்தியிருக்காங்க. அடுத்து தான் வரப்போகிறது மொழிபெயர்.
மொழிபெயர் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிரான்ஸ்லேட்டு நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வலைதளத்தை பார்க்குறீங்கன்னா அதை என்ன செஞ்சுக்கலாம், தமிழில் நம்ம மாற்றிக்கலாம். தமிழில் நான் படிக்கிறேன், அது எனக்கு வந்து ஆங்கிலத்தில் வேணும்னா அதை ஆங்கிலத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா வசதியும் இருக்குது. இதை இயக்கி வச்சுருந்தா டிஃபால்ட்டாகவே நீங்கள் வேறு மொழி பக்கத்தை தொடக்கும்போது கூகுள் குரோமே கேட்கும், இந்த பக்கத்தையும் மொழிபெயர்த்து தரவான்னு கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா மொழிபெயர்க்கும். இல்லது இந்த தளத்துக்கு வரும்போது நான் மொழிபெயர்க்கணுமா, இல்லை எப்போவுமே மொழிபெயர்க்கணும், இப்படி பல வசதிகள் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக முகப்பு திரையில் சேர். நம்ம ஷார்ட்கட்டாக சேர்த்து வச்சுக்கலாம். மேலாப்லேயே நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கலாம். அடுத்து கடைசியில் அடுத்து தான் நம்ம சொன்ன இது வரப்போகுது. டெஸ்க்டாப் தளத்திற்கான கோரிக்கையை முடக்கு. சரி, ஏற்கனவே நான் முதல்ல இயக்கி வச்சுருந்தேன். இப்போ குரோம். கூகுள் குரோமை ஓகே இதற்கு நகர்த்து. மென் பார். ஓகே கூகுள் குரோமை முகப்பு திரையில் டெஸ்க்டாப் தளத்திற்கான கோரிக்கையை இயக்கு. இப்போ நான் இதை இயக்கிட்டேன். இப்போ டெஸ்க்டாப் தளத்துக்கான கோரிக்கையை இயக்கின பிறகு என்ன இருக்குது, விரல்மொழியர் தேர்வு களம் தலை எம்மை பின்தொடர இணைப்பு. இப்போ நல்லா நான் இது பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து விரல்மொழியரோட பேனர் இருக்குது. விரல்மொழியர் பார்வை குறையுடையோர் பார்வையற்றோர் நலனுக்காக தொடர்ந்து நடத்துக்காக. பல பயனுள்ள போட்டித் தேர்வுகள். எம்மை தொடர்புக்கு இணைப்பு. இப்போ பாருங்கள், அதுக்கு கீழே நிறையா இருக்குது. எம்ஐ பின்தொடர தொடர்புக்கு மனமேடை செய்தி. விரல்மொழியர் தேர்வு களம் இணைப்பு. பார்வை ஒலி இதழ்கள் முன் இதழ் பார்வையற்றோரால் நடத்தப்படும் இதழை பற்றி இணைப்பு. இப்போ பார்வையற்றோர் நடத்தப்படும்ங்கிறத சொல்லிட்டு அது கீழே இதழை பற்றி இருக்குது. இதழில் எழுத இணைப்பு. இதழில் எழுத இருக்குது. முந்தைய இதழ்கள் இணைப்பு. முந்தைய இதழ்கள் இருக்குது. ஒலி இதழ்கள் இணைப்பு. ஒளி இதழ்கள். பார்வையற்ற படைப்பாளர்களும் படைப்புகளும் இணைப்பு. இப்படி எல்லாமே அந்த இத்தனை இணைப்பும் என்ன செஞ்சிருந்துச்சுன்னா, இத்தனை லிங்க்கும் முதல்ல அந்த காம்போ பாக்ஸுக்குள்ள மறைஞ்சிருந்துச்சு. டெஸ்க்டாப்பில் நம்ம டெஸ்க்டாப்பை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்ததுனால மறைஞ்சிருந்துச்சு மொபைலில் பார்க்குறோங்கிறதுக்காண்டி. அதே சமயம் இப்போ நம்ம டெஸ்க்டாப்புக்குரிய கோரிக்கையை இயக்கின பிறகு என்ன ஆச்சுன்னா, இது எல்லாமே வெளிப்பட்டுருச்சு. ஒரு டெஸ்க்டாப்பில் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரியே வந்துருச்சு. அதை தான் நான் சொன்னேன், இது டெஸ்க்டாப் தளத்திற்கான கோரிக்கை குரோமில் மிக மிக முக்கியமான ஒன்று. அடுத்து நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு வசதியை பார்க்க போகிறோம். அதாவது பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு படத்தோட உள்ளடக்கம் நீங்கள் படத்தை கொடுத்துருவீங்க. அந்த படத்தோட உள்ளடக்கம் படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு கூகுளில் சில வசதிகள் இருக்குது. கூகுள் குரோம்லேயே சில வசதிகள் இருக்குது. இப்போ அக்சசபிலிட்டி ஃபீச்சர்ஸை வந்து ஒவ்வொருத்தரும் அப்லோட் பண்ணும்போது செய்யுங்கன்னு நாங்கள் பல வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான செய்முறை விளக்கங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் யாரும் பெருசாக செய்கிறதா தெரியல. ஓகே, இப்படி தனிநபர்கள் செய்யலாட்டியும் கூகுள் நாங்களே வந்து ஏஐ உதவியோட தன்னிச்சையாக செய்கிறோம்னு சில முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அது என்ன, அதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பட விளக்கம் போட்டித் தேர்வு. நீங்களும் எங்களது இந்த புதிய கூகுள் குரோமை நான் பாப்அப் சாளர் முகப்பு திரையில் டெஸ்க்டாப் தளத்திற்கான கோரிக்கையை முடக்கு. சரி, ஓகே. இப்போ இதை முடக்கிட்டேன், இருக்கட்டும். எனக்கு கொஞ்சம் விரல்மொழியர் தேர்வு 5 கருத்துக்களம் 1 தலையங்கம். இப்போ நான் அது தலையங்கம் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். தலையங்கம். இந்த படம் லேபிளிடப்படவில்லை. படத்தின் விளக்கங்களை பெற பிரவுசரின் மேற்புறத்தில் உள்ள கூடுதல் விருப்பங்கள் பட்டனை இருமுறை தட்டவும். இப்போ இந்த படம் வந்து லேபிள் இடப்படவில்லை அப்படிங்கிறது, அதாவது இந்த படத்தோட விளக்கத்தை தரல. ஒரு படத்தை அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து ஆல்ட் டெக்ஸ்ட்னு பார்வையற்றோருக்கு அதில் என்ன இருக்குங்கிற விவரத்தை நம்ம தரணும். ஆனால் இங்கே தரலை. அது ஆல்ட் டெஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, அது பார்வை உள்ளவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் பார்வையற்றோர் படிக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் ரீடர் சாஃப்ட்வேரில் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத படிச்சுக்க முடியும். ஆனால் பார்வை உள்ளவங்க அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி ஒரு வசதி தான் இது. அதை நம்ம வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணும்போது அதுக்கான வசதி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம டைப் பண்ணிவிட்டு பண்ணணும். நான் வந்து நூதன பிச்சைக்காரர்கள் அப்படின்னு ஒரு நாடகம் அமேசான் கிண்டலில் ஒரு நூல் இருக்குது. அந்த நூலில் கடைசியில் இதை பற்றிலாம் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். விருப்பம் இருப்பாங்க அந்த நூலை வாங்கி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம அது எப்படி இது பண்ணுதுன்னு பார்க்கலாம். கூகுள் குரோமை பாப்அப் சாளர் இந்த பக்கத்தை படி. ஓகே, அடுத்து முகப்பு திரை டெஸ்க்டாப் தள பட விளக்கங்களை பெறு. இதில் இருக்குது பாருங்கள், டெஸ்க்டாப் தளத்துக்கான கோரிக்கையை இயக்கு கீழே பட விளக்கத்தை பெறு அப்படின்னு இருக்குது. பட விளக்கத்தை பெறுனா என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி பட விளக்கங்களை பெறு. பட விளக்கங்களை பெறு இதை வந்து நான் இயக்கிட்டேன்னா போதும். உங்களுக்கான விளக்கங்களை மேம்படுத்த படங்கள் கூகுளுக்கு அனுப்பப்படும். செக்டொரு முறை மட்டுமே பட்டன். அன்செக்ட் எப்போதும் பட்டன். அப்போல உங்களோட படத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த படம் வந்து கூகுளுக்கு அனுப்பப்படும். அது அனுப்பின பிறகு அதை பார்த்து சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரைவேசிக்காக சொல்கிறது. ஓகே, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், ஒவ்வொரு முறையுமா இல்லை இந்த தடவை மட்டுமா நான் வந்து என்ன செய்கிறேன், அன்செக்ட் எப்போதும் பட்டன். நான் எல்லா நேரமும் எப்போவுமே எனக்கு கொடு அப்படின்னு கொடுத்துட்றேன். செக் வைஃபையில் மட்டும் செக் பாக்ஸ். அன்செக்ட் நான் ஒய்ஃபையில் மட்டும் இல்லை மொபைல் டேட்டாவிலையும் எனக்கு வேணும் அப்படிங்கிறனால செக் எப்போதும் விளக்கங்களை பெறுக பட்டன்.
ஒய்ஃபையில் மட்டும்னா ஒய்ஃபை இருந்தால் மட்டும்தான் போகிறோம், நமக்கு அது தேவையில்லை. நம்ம மொபைல் டேட்டாவிலே எனக்கு வேணுங்கிறனால அதை அன்செக் பண்ணிவிட்டு விளக்கங்களை பெருக பட விளக்கங்கள் இயக்கப்பட்டது. இப்போ பட விளக்கங்கள் இயக்கப்பட்டதுன்னு வந்துருச்சு. இந்த இடத்துல தலையங்கம் 7 விரல்மொழியர் உணர்ந்ததை சொல்கிறோம் உலகிற்கு என்று சொல்வதாக தோன்றுகிறது இணைப்பு. இப்போ இதில் சொல்லுது விரல் மொழியர் மின்னிதழ் உணர்ந்ததை சொல்கிறோம் உலகிற்கு என சொல்வதாக தோன்றுகிறது. அதுதான் இதில் இருக்குது. அந்த விரல் மொழியோட ஒரு லோகோ இருக்குது, அதில் தான் இது இருக்குது. இப்போ பாருங்கள், பட விளக்கத்தை நம்ம இயக்கின பிறகு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கடைசியாக பார்க்க போகிற ஒரு விஷயந்தான் படித்து காட்டும் ஒரு பயன்முறை. இது பார்வை உள்ளவங்க எல்லாருக்குமே பயன்படும். இப்போ ஒரு பெரிய கட்டுரையை நம்ம தொலைபேசி இன்றைக்கி வந்து திறன்பேசி சில நேரங்களில் என்னதுன்னா கண்களை பாதிக்குது அப்படின்லாம் நம்ம நிறையா சொல்கிறோம். அப்பையில் நீண்ட நேர கட்டுரைகளை வாசிக்கும்போது கண்ணில் வந்து விழித்திரையில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும்போது அதை தவிர்ப்பதற்கு அல்லது பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதற்கு வயதானவர்களுக்கு உள்ளடக்கங்களை அணுகுவதற்கு ஏற்றவாறு கூகுள் இன்னொரு வசதியை கொடுத்துருக்கு. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் ஸ்ரோமெமை பிரத்யேகம் பாப்பப் சாளரம். இது எல்லாமே என்னது மோர் ஆப்ஷனுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எதுவும் வேறு எங்கேயும் போக வேண்டிய தேவையில்லை. இப்போ பார்க்கலாம். இந்த பக்கத்தில் மொழிபெயர். இந்த பக்கத்தை படி. இந்த பக்கத்தை படி இங்கிலீஷில் ரீடுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ரீட் தி ஸ்பேஸ் என்னது ஐயோ சரி விடுங்க, இங்கிலீஷ் வரல, நம்ம விட்டுக்குவோம். இப்போ தமிழில் இந்த பக்கத்தை படி இருக்குது. அதனால் இப்போ நான் அதை கொடுக்குறேன். குரோம். தலையங்கம் 7ஆம் ஆண்டில் உங்கள் அன்பு விரல்மொழியர் ஆசிரியர் குழு. விரல்மொழியரால் வெளியிடப்பட்டது. ஜனவரி 27, 2018 இல் தொடங்கப்பட்ட உங்கள் அன்பு விரல்மொழியர் தற்போது 7ஆம் இயக்கு. இப்போ பாருங்கள், கீழே தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஜை வந்து அப்படியே அது வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யுது, படிக்க தொடங்கிடுது. அதுவே படிக்க தொடங்கிடுது. இது பார்வை உள்ளவங்க எல்லாருக்குமே பயன்படும். படிக்க தொடங்கிடும். இதில் உள்ள குரல்களை மாற்ற முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இப்போ தான் கூகுள் வந்து பரிசோதனை முயற்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போல அது கீழே வந்துடும். அதில் தான் கீழே வந்து நம்ம இடைநிறுத்திக்கலாம். தலையங்கம் இயக்கு பட்டன். இந்த இயக்கு பட்டனில் திரும்ப நம்ம இதை கிளிக் பண்ணால் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. எங்களுக்கு உதவிய படைப்பாளிகள், வாசகர்கள், நலன் விரும்பிகள் என இயக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே படித்து காட்டுது. இப்போ குரோமில் நீங்கள் எளிமையாக என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு பக்கத்தையும் நீங்கள் படித்து கொள்ளவும் முடியும். அதனால் இந்த வசதியும் இருக்குது. இது மாதிரி சில அறியப்படாத அல்லது நீங்கள் தெரிந்த சில வசதிகளை இன்றைக்கி வந்து எனக்கு வேறு கண்டென்ட் இல்லாத காரணத்தினால இதை ஒரு வீடியோவை தயாரிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் பின்னூட்டத்தை சொல்லுங்கள். தொடர்ச்சியாக கணினியோட அடிப்படை அல்லது தொலைபேசியோட சில அடிப்படைகளை உங்களோடு தொடர்ச்சியாக நான் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். நன்றி நண்பர்களே.